வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சென்னையில் 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் 21 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடவில்லை. மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தகவல். சென்னை கண்ணகி நகரில் போலீசாரை கற்களால் தாக்கிய கஞ்சா வியாபாரி. பாட்டிலை உடைத்து தனது வயிற்றில் குத்தியும் போலீசாரை குத்த முற்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. தமிழக மகிழா காங்கிரஸ் தலைவராக ஹசீனா சையத் நியமனம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு. மதுபான கொள்கை முறைகேடு. குற்றவாளியிடம் 60 கோடி பாஜக பெற்றுள்ளதாக ஆம் ஆத்மி பரபரப்பு குற்றச்சாட்டு. டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தல். ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு என அறிவிப்பு. வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இன்று கோலாகலமாக நடக்கிறது மதுரை சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம். 5000 போலீசார் பாதுகாப்பு பணி தீவிரம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதிரான முறைகேடு வழக்கு. ட்ரம்ப் ஆதரவாளர் தீக்குளித்து மரணம். அடுத்த அடி பலமாக இருக்கும். இஸ்ரேலை மிரட்டும் ஈரான். இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் 21 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடவில்லை என மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு இயந்திரங்கள் அந்தந்த பாதுகாப்பு அறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த பணி மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி கமிஷனருமான டாக்டர் ராதாகிருஷ்ணன், தேர்தல் பொது பார்வையாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், சென்னை மாவட்டத்தில் 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் 39.25 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். வட சென்னையில் திருவொற்றியூர், தென் சென்னையில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 48.69 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். வட சென்னையில் 60.13% வாக்குப்பதிவும், தென் சென்னையில் 54.27% வாக்குப்பதிவும், மத்திய சென்னையில் 53.91% வாக்குப்பதிவு என மொத்தம் 56.10% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். 3 நாடாளுமன்ற தொகுதியிலும் சேர்த்து 27 லட்சம் பேர் வாக்களித்துள்ளதாகவும், சென்னையில் 21 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை என்றார். மேலும் சென்னையில் அதிகபட்சமாக RK நகர் சட்டமன்ற தொகுதியில் 66.75%, குறைந்தபட்சமாக 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் 52.04% பதிவாகியுள்ளதாக கூறினார். கெடூரில் அனைத்து நம்மளோட தேர்தல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முழு வீச்சில் பணியாற்றி கொண்டிருக்காங்க. இந்த பகுதியில் போத் RDC சவுத், RDC நார்த்துக்கு வரும். மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் திரு பிரவீன் IAS இருக்கார். அதே மாதிரி முருகேசன் ஜோனல் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு 2 கட்டமாக என்னோடய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட சிஸ்டமேட்டிக் ஓட்டர் எஜுகேஷன் மற்றும் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராமில் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் குறித்துள்ள அறிவுரைகளை எப்படி பின்பற்றணும், அதுக்கப்புறம் தேர்தல் இப்போ அண்மையில் இருக்கக்கூடிய முக்கியமான. சென்னை கண்ணகி நகரில் போலீசாரை கஞ்சா வியாபாரி கற்களால் தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா வியாபாரியும் சரித்திர பதிவேடு குற்றவாளியுமான உமாபதி என்பவன் கண்ணகி நகர் எழில்நகர் 15வது பிளாக்கில் வசித்து வருகிறான். இவன் அப்பகுதியில் கஞ்சா போதையில் அதே பகுதியை சேர்ந்த சின்னா மற்றும் தினேஷ் என்பவர்களை கத்தியால் வெட்டியுள்ளான். வெட்டுப்பட்ட இருவர் கொடுத்த புகாரின் பேரில் கண்ணகி நகர் போலீசார் புஷ்பராஜ் மற்றும் சிலம்பரசன் ஆகியோர் உமாபதியை பிடிக்க 15வது பிளாக்கிற்கு சென்ற போது கஞ்சா போதையில் அப்பகுதியில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த உமாபதியை பிடித்துள்ளனர். அப்போது உமாபதி கஞ்சா போதையில் இருந்ததால் தன்னை பிடிக்க வந்த போலீசாரை தாக்கியும் கையில் கடித்தும் அங்கிருந்து தப்பியுள்ளார். அப்போது உமாபதியின் கூட்டாளி கையில் பாட்டிலை எடுத்து கீழே உடைத்து தனது வயிற்றில் குத்தியும் போலீசாரை குத்த முற்பட்டான். பின்னர் போலீசாரை கற்களால் தாக்கிய நிலையில் தப்பி ஓடிவிட்டான். இதனை அடுத்து கண்ணகி நகர் போலீசார் உமாபதி உட்பட 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்தமாரி நாங்கள் கண்ணகி நகரில் இருக்கிறோம். எயில் நகர் பகுதியில் இந்தமாரி எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியல. போதை மாத்திரை கெஞ்சா விற்றுன்னு போகிற வரவங்களெல்லாம் வெட்டுறாங்க. சின்ன பிள்ளைங்க வேலைக்கு போய்ட்டு வர பிள்ளைங்களாம் கத்தி எடுத்து வெட்டுறாங்க. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாதக்குது. நாங்கள் எகுத்து கேட்டால் கூலிப்பாடியை விட்டு எங்களை கத்தி எடுத்து இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கூட 8 பேர் இறங்கி எங்கள் பிளாக்ல இருக்கிறவங்களாம் சுற்றி போட்டாங்க.
தமிழக மகிழா காங்கிரஸ் தலைவராக ஹசீனா சையத் நியமனம் செய்யப்பட்டதற்கான அறிவிப்பை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் வெளியிட்டார். தமிழக மகிழா காங்கிரஸ் தலைவராக வக்கீல் சுதா பதவி வகித்தார். அவர் நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். இந்நிலையில் தமிழக மகிழா காங்கிரஸ் புதிய தலைவராக ஹசீனா சையத் நியமிக்கப்பட்டார். இதற்கான அறிவிப்பை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் வெளியிட்டார். ஹசீனா சையத் மகிழா காங்கிரஸ் தேசிய செயலாளராக பதவி வகித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் குற்றவாளியிடம் 60 கோடி ரூபாய் பாஜக பெற்றுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்துள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு விவகாரம் மாநில அரசியலில் பெரும் புயலை கிளப்பி வருகிறது. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் கெஜ்ரிவால் உட்பட கட்சியினர் பலரும் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இந்த விவகாரத்தில் மத்திய அரசை தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் ஆம் ஆத்மி கட்சி இந்த வழக்கில் கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு எதிராக எந்த ஆதாரமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என கூறி வருகிறது. அதே நேரம் இந்த வழக்கில் சிக்கிய தொழிலதிபரிடம் இருந்து பாஜக பணம் பெற்றிருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. அந்த வகையில் சரத் ரெட்டி என்பவருடன் இருந்து 60 கோடி ரூபாய் பெற்றிருப்பதாக ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் கூறியுள்ளார். டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. டெல்லி மேயர் மற்றும் துணை மேயரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வருகிற 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி மேயர் பதவிக்கு மகேஷ் கிட்சி என்பவரையும் துணை மேயர் பதவிக்கு ரவீந்தர் பரத்வாஜ் என்பவரையும் வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. இந்நிலையில் டெல்லி மேயர் மற்றும் துணை மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. மேயர் தேர்தல் தொடர்பாக கட்சியின் மூத்த தலைவர்கள் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களை ஆதரிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டதாக டெல்லி காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான அனில் பரத்வாஜ் தெரிவித்தார். வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் இயக்குநர் செந்தாமரை கண்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வரும் 23ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் மற்ற மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் இன்று முதல் 24ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறையும் என்றும் அதே நேரத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று குறிப்பிட்ட அவர் வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று கோலாகலமாக நடக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 12இல் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் இன்று திருக்கல்யாணம் நடக்கிறது. இதற்காக 30 லட்சம் செலவில் மலர்களால் மணப்பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. 12,000 பேர் திருக்கல்யாணத்தை காண அனுமதிக்கப்படுகின்றனர். அனுமதி சீட்டு பெற்றவர்கள் அதிகாலை 5 மணி முதல் 7 மணி வரைக்குள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். 500 ரூபாய் கட்டண சீட்டு பெற்றவர்கள் வடக்கு ராஜகோபுரம் அருகில் உள்ள வழியிலும், 200 ரூபாய் கட்டணம் சீட்டு பெற்றவர்கள் வடக்கு கிழக்கு சித்திரை வீதி சந்திப்பு அருகே உள்ள வழியாக வடக்கு கோபுரத்திற்குள் அனுமதிக்கப்படுவர். திருக்கல்யாணத்தை தொடர்ந்து ஏப்ரல் 22 தேரோட்டம் நடக்கிறது. அன்று 3 மாவடியில் கள்ளழகரை வரவேற்கும் அதிசேவை நடக்கிறது. ஏப்ரல் 23 அதிகாலை 5:51 மணி முதல் 6:10 மணிக்குள் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் அழகர் இறங்குகிறார். இதனையொட்டி 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முறைகேடு வழக்குக்கு எதிராக நீதிமன்றம் அருகே ட்ரம்ப் ஆதரவாளர் தீக்குளித்து மரணமடைந்தார். நடிகைக்கு பணம் கொடுத்தது தொடர்பான விவரங்களை முறைகேடாக மறைத்த குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நியூயார்க் நீதிமன்ற வளாகத்துக்கு வந்த ஒருவர் அந்த விசாரணைக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை அங்கிருந்தவர்களிடம் விநியோகித்தார். பிறகு தனது உடலில் எரியூட்டியை ஊற்றிக் கொண்டு அவர் தீ வைத்துக் கொண்டார். படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அடுத்த அடி பலமாக இருக்கும் என்று இஸ்ரேலை ஈரான் மிரட்டுகிறது. ஈரான் எல்லைக்குள் இஸ்ரேல் ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்ட சம்பவம் குறித்து பதிலளித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அது குழந்தைகள் விளையாடும் பொம்மை விளையாட்டு என்று கூறியுள்ளார். மேலும் எங்களை சீண்டினால் அடுத்த அடி மிகவும் பலமாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேற்காசிய பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது.
இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இடையே போர் நடந்து வருகிறது. இந்நிலையில் ஹமாஸ் ஆதரவு ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலின் போது சிரியாவின் டமாஸ்கில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டது. இதனை அடுத்து இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. வாக்கு சதவீதம் குறைவது கவலை அளிப்பதாக தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் தென் சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேர்தலுக்காக கோடிக்கணக்கில் விளம்பரம் செய்வதில் எந்தவித பயனும் இல்லை என்றும், வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகளை கலைந்தாலே 100% வாக்குகளை பதிவு செய்யலாம் என தெரிவித்தார். மேலும் பட்டியலில் வாக்காளர் பெயர் உள்ளதா என்பதை தேர்தல் ஆணையம் திரும்ப திரும்ப சரிபார்க்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், சென்னை உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சதவீதம் குறைவது கவலை அளிப்பதாக கூறினார். ஆளுங்கட்சிக்கு ஆதரவு வந்தால் பெரும்பாலும் வாக்களிக்க வரமாட்டேன்றாங்களா? அப்போ அதுவே தப்பு தானே. நீங்கள் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் தப்பு. என்னமோ நீங்கள் இப்போ முடிவுகளை சொல்லிக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக வாக்கு சதவீதம் குறைவது என்பது அனைவரும் கவலை அளிக்கக்கூடியதான். இதில் ஏதோ ஆளுங்கட்சி மகிழ்ச்சி அடையக்கூடியதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்றாலும் அது நம்ம எல்லாருக்குமே கவலை அளிக்கக்கூடியது தான். அது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். நிச்சயமாக எங்களுக்கான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும்னு. ஆனால் ஒட்டுமொத்தமாக வாக்குகள் குறைந்திருக்கிறது என்பது மனக்கவலை அளிக்கிறது. என்னை பொறுத்தமட்டில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். இல்லை, அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அதுவும் காரணம், விடுமுறையும் ஒரு காரணம். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அரசியல் சார்ந்த மக்களாக இருந்தால் அதை கவனித்து கொண்டே வருவாங்க. இப்போ இவங்க வேறு முறை, இப்போ இந்த முறை நாங்கள் மறுபடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற முறை சரியாக வரல மக்கள்கிட்ட. அப்போ வேறு முறையை அவங்க கையாள வேண்டியதான். அலுவலகத்துக்கெல்லாம் போய் நோட்டீஸ் ஒட்டலாம், இல்லைன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, பஸ் ஸ்டாப்பில் இருக்குது, அங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்கள் இணையதளத்தில் அனுப்புகிறோம். ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். திருப்பி நாங்கள் செக் பண்ண சொல்கிறோம், சீட்டில் இல்லை அப்படின்றது ஏதோ ஒரு விதத்தில் அங்கே தவறு நடக்கிறது என்பதை தானே காண்பிக்கிறது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்வுக்கு வணிகர் பேரமைப்பு சங்க தலைவர் விக்ரமராஜா தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறை காரணமாக வணிகர்கள், பொதுமக்கள், விவசாயிகள் மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதை தேர்தல் ஆணையிடம் நேரில் விளக்கி கூறினோம். மேலும் வாக்களிப்பு முடிந்தவுடன் ஜூன் 4ஆம் தேதி வரை தேர்தல் விதிமுறைகள் பின்பற்றப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். தமிழகத்தில் தேர்தல் முடிந்தவுடன் நடத்தை விதிமுறைகளை தேர்தல் நடைபெறும் இதர மாநில எல்லைகளில் மட்டுமே பின்பற்ற அறிவுறுத்த வேண்டும் என பேரமைப்பின் கோரிக்கையை ஏற்று நேற்று முதல் பறக்கும் படைகள் திரும்ப பெறப்படுவதாக அறிவித்து மாநில எல்லைகளில் மட்டுமே பின்பற்றப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது மகிழ்ச்சியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பா பைத்தியசாமி கோவில் தொடக்க விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு நாட்டு சர்க்கரை வழங்கினார். புதுச்சேரியில் அப்பா பைத்தியம் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏற்பாட்டில் ஆலயத்தில் சிறப்பு யாகம் செய்து அப்பா பைத்தியசாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம், ஆராதனை, பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மணவெளி தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமரேசன் தலைமையில் 300 பேருக்கு தலா 1 கிலோ நாட்டு சர்க்கரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். சத்தியமங்கலத்தில் காட்டு யானை தாக்கியதில் மூதாட்டி காலம்மா உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. இந்நிலையில் புலிகள் காப்பகம் அடுத்த நெய்தாளபுரம் கிராமத்தில் காட்டு யானை தாக்கியதில் மூதாட்டி காலம்மா உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை கைப்பற்றி தாளவாடி காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரியில் நடைபெற்ற தேர்தல் வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சீல் வைக்கப்பட்டது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகியவற்றுக்கான
தேர்தல் நிறைவடைந்தது. இதனை அடுத்து வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நாகர்கோவில் கோணத்தில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீதர் வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையை நேரில் பார்வையிட்டு சீல் வைத்தார். இதனை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட ஸ்ட்ராங் ரூமுக்கு சிசிடிவி கண்காணிப்பு மற்றும் 3 அடுக்கு பாதுகாப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. கோவையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டது. கோவை தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் வாக்கு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கும் பணிகள் நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்படும் அறையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அந்த மையங்களை 24 மணி நேரமும் துணை ராணுவ படையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய பணி நடைபெற்றது. தமிழகத்தில் நடந்த 40 தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று துரை வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எக்மோரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் மதிமுகவின் முதன்மை செயலாளரும் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், மக்கள் நல அரசியலுக்கும் ஜனநாயக அரசியலுக்கும் நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்றும் இந்த தேர்தலை பொறுத்தவரை புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்றார். மேலும் மத்திய அமைச்சர் பதவி குறித்து நாம் எப்போதும் நினைத்தது இல்லை என்றும் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்பது மதிமுகவின் விருப்பம் என்றார். தமிழகத்தில் நடந்த 40 தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்றும் இந்த வெற்றியானது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளுக்கு சமர்ப்பிக்கின்றோம் என்று கூறினார். நேற்று தேர்தல் நாள் 18வது மக்களவைத் தேர்தல் இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலாக இருக்கப் போகின்றது. மக்கள் நல அரசியலுக்கும் ஜனநாயக அரசியலுக்கும் நாங்கள் ஆதரவளிக்கின்றோம். அதே வேளையில் மதவாத பாசிச அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த தேர்தல் முடிவுகள் அமையும் என மிகுந்த நம்பிக்கையுடன் நாங்கள் உள்ளோம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்த இந்தியாவின் முன்மாதிரி முதலமைச்சராக திகழும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இன்று காலையில் நேரில் சென்று அவருக்கு நன்றியை தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவரிடம் என் வாழ்த்துக்களையும் நான் பெற்றேன். கடந்த 25 நாட்களுக்கு மேலாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் பொழுது தமிழக அரசு, குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய 3 ஆண்டு கால சாதனைகள், அதை குறிப்பிடும் பொழுது மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய வரவேற்பை அது பெற்றது என்பது நாங்கள் அந்த 25 நாட்களில் நாங்கள் தெரிந்து கொண்டோம். திருத்தணியில் துணை ராணுவ படையினருக்கு போலீசார் சார்பில் விருந்து வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்களில் நேற்று முன்தினம் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணிகளுக்காக துணை ராணுவ படையினர் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தேர்தல் முடிந்த பின்னர் துணை ராணுவ படையினருக்கு போலீசார் சார்பில் திருத்தணி காவல் தங்கும் விடுதியில் பிரியாணி விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் டிஎஸ்பி விக்னேஷ், பயிற்சி டிஎஸ்பி தர்ஷிகா பங்கேற்று துணை ராணுவ படை வீரர்களுக்கு பிரியாணி உணவு பரிமாறினார். இதனை அடுத்து துணை ராணுவ படையினரை போலீசார் வழி அனுப்பி வைத்தனர். செய்யாறு அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் படுகாயமடைந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த பைர்வாபுரம் கிராமத்தை சேர்ந்த முனுசாமி என்பவர் சுமங்கலி கிராமத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். பின்னர் அழிவடித்தாங்கி கிராமம் கூட்டுச்சாலையில் அருகே சென்று கொண்டிருந்த போது காஞ்சிபுரம் நோக்கி மின்னல் வேகத்தில் சென்ற கார் இருசக்கர வாகனம் மீது பயங்கரமாக மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முனுசாமி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இதனையடுத்து அவர் சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது குறித்து மோரணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து குறித்து சிசிடிவி காட்சி வீடியோ வெளியாகி
பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தென்காசியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த தனித்தனி அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. தென்காசி தனி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நிறைவு பெற்றது. இந்நிலையில் தென்காசி அருகே உள்ள கொடிக்குறிச்சி கிராமத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த தனித்தனி அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், தொகுதியோட ஓட்டெடுப்பு முடிந்து இன்றைய தினம் 67.70% வாக்குப்பதிவாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா தொகுதி வாரியாக பார்க்கும்பொழுது ராஜபாளையம் 70.63, ஸ்ரீவில்லிபுத்தூர் 70.55, சங்கரன்கோவில் 66.93, வாசுதேவநல்லூர் 65.32, கடையநல்லூர் 66.51, தென்காசி 67.07. ஸோ மேஜர் இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக தேர்தல் முடிஞ்சிருச்சு. மக்கள் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. மேஜர் அண்டர்வர்ல்டு இன்சிடென்ட்ஸ் எதுவும் இல்லை. ஒரு சின்ன சின்ன இஷ்யூ வந்து 2 இடத்துல இருந்துச்சு. நேற்று போலிங் நடக்கும்போது கீழே கரிசால்குளம் ஒரு வில்லேஜில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஓட்டு போடல. தட் வி ஹவ் டோல்ட் தெம் we have done peace talks also with them. அவரோட இஷ்யூஸ் எல்லாம் we will sort it out. ஸோ பட் despite our best efforts அந்த இடத்துல மக்கள் கன்வின்ஸ் ஆகலை. பட் அதுக்குண்டான ரோடு போடுற வசதி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அதுக்குண்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வந்து உறுதியாக இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறோம். ஸோ மற்றபடி வேறு இஷ்யூஸ் எதுவும் மாவட்டத்தில் ரிப்போர்ட் ஆகலை. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நடைபெறும் தேசிய அளவிலான ஹேண்ட்பால் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி வீரர்களை வழியனுப்பும் விழா நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை தேசிய அளவிலான ஹேண்ட்பால் போட்டி நடைபெறுகிறது. இதில் புதுச்சேரி மாநில அணி பங்கேற்கும் நிலையில் உழவர்கரை மாவட்ட தலைவர் ஏகாம்பரம் தலைமையில் வீரர்களை வழியனுப்பும் விழா நடைபெற்றது. அப்போது போட்டியில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகளை புதுச்சேரி மாநில ஹேண்ட்பால் சங்க செயலாளர் நாராயணசாமி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். 1 மணி நேரம் பெய்த பலத்த மழையால் தாளவாடி மலைப்பகுதியில் எரிந்த காட்டுத்தீ அணைந்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் 1,04,000 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டுள்ளது. இப்பகுதியில் தாளவாடி, ஆசனூர், தலமலை, ஜீர்கள்ளி உள்ளிட்ட 10 வனச்சரகங்கள் உள்ளன. இந்நிலையில் தலமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட திம்பம் மலைப்பாதி வனப்பகுதியில் கடந்த 18ஆம் தேதி திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்த காட்டுத்தீயால் வனப்பகுதியில் உள்ள மரம், செடி, கொடிகள் மற்றும் பற்றி எரிந்தது. பல அபூர்வ மூலிகை செடிகளும் எரிந்து நாசமானது. அடர்ந்த வனப்பகுதியால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமலும் சம்பவ இடத்திற்கு செல்ல முடியாமலும் வனத்துறையினர் திணறினர். தொடர்ந்து 2வது நாளாக வனப்பகுதியில் காட்டுத்தீ கொழுந்து விட்டு எரிந்தது. இந்நிலையில் 1 மணி நேரம் தாளவாடி மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்ததால் தாளவாடி மலைப்பகுதியில் இருந்து கொண்டிருந்த காட்டுத்தீ தானாகவே அணைந்தது. கோவையில் பட்டப்பகலில் ஹெல்மெட்டை திருடும் ஜோடியின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. கோவை கரும்புக்கடை பகுதியை சேர்ந்த ரகுமான் என்ற இளைஞர் மரக்கடை பகுதியில் சாலையோர் செருப்பு கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி தனது 2 சக்கர வாகனத்தை சாலையோர் நிறுத்திவிட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கு உணவு டெலிவரி செய்யும் உடை அணிந்த 2 சக்கர வாகனத்தில் வந்த ஜோடி ரகுமானின் 2 சக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த ஹெல்மெட்டை பட்டப்பகலில் லாபமாக திருடி சென்றனர். இதற்கிடையே ஹெல்மெட்டை திருடும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் மூலம் கோவை வெரைட்டிஹால் காவல் நிலையத்தில் ரகுமான் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 2ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா கடந்த 18ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து கோபூஜை, மகாலட்சுமி ஹோமம், 2ஆம் கால யாக பூஜை மற்றும் விமான கலச ஸ்தாபனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மக்களவை தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு
பூட்டி சீல் வைக்கப்பட்டது. மதுரை மக்களவைத் தொகுதி தேர்தலில் 542 வாக்குப்பதிவு மையங்களில் 1573 வாக்குச்சாவடிகள் வாயிலாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இத்தேர்தலில் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்தப்பட்ட வாக்கு செலுத்தும் இயந்திரங்கள், வாக்காளர் சரிபார்ப்பு இயந்திரங்கள் அனைத்தும் மதுரை மருத்துவக் கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டது. இதனை அடுத்து மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா, மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் பார்வையாளர் ராஜேஷ்குமார் யாதவ் மற்றும் மாநகர காவல்துறை ஆணையாளர் லோகநாதன் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைக்கப்பட்ட பாதுகாப்பு அறைகள் சீல் வைக்கப்பட்டது. மேலும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் மற்றும் 285 சிசிடிவி கேமராக்கள் வாயிலாக 24 மணி நேரமும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மற்றும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தனித்தனி பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. திருவண்ணாமலை உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் திருவண்ணாமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டது. இதனை அடுத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இதே போன்று ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையம் சண்முகா தொழிற்சாலை அரசின மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஆரணி, சியாறு உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலும் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்ட தனித்தனி அறையில் வைக்கப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரியதர்ஷினி மற்றும் பொது பார்வையாளர் முன்னிலையில் தனித்தனி அறையில் சீல் வைக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை மற்றும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு உண்டான வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள் அனைத்தும் அனைத்து கட்சி பிரமுகர்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சென்னையில் 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் 21 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடவில்லை. மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தகவல். தமிழக மகிழா காங்கிரஸ் தலைவராக ஹசீனா சையத் நியமனம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு. மதுபான கொள்கை முறைகேடு, குற்றவாளியிடம் 60 கோடி பாஜக பெற்றுள்ளதாக ஆம் ஆத்மி பரபரப்பு குற்றச்சாட்டு. டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தல், ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு என அறிவிப்பு. வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இன்று கோலாகலமாக நடக்கிறது மதுரை சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். 5000 போலீசார் பாதுகாப்பு பணி தீவிரம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதிரான முறைகேடு வழக்கு, ட்ரம்ப் ஆதரவாளர் தீக்குளித்து மரணம். அடுத்த அடி பலமாக இருக்கும், இஸ்ரேலை மிரட்டும் ஈரான். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.